வெல்கம் டு எண்ட் டு எண்ட் கார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஜியில் ஒரு இவி வேரியண்ட் எம்ஜி காமெட் இவி. பேனட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா காம்பேக்டான ஒரு ஸ்பேஸ் தான். எந்த பார்ட்ஸ் எதுன்னு நமக்கு தெரியல. பட் இதை பவர் பண்ணுறது 42 ஹார்ஸ் பவர் மோட்டார், 17.3 கிலோவாட் ஆர் பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுற போர்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கலாம். அண்ட் 230 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் அது கொஞ்சம் வேரி ஆகும். 7.4 கிலோவாட் சார்ஜரில் போட்டிங்கன்னா, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டிங்கன்னா 3.5 ஹார்ஸ் அண்ட் நார்மல் சார்ஜர் 3.3 கிலோவாட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 ஹார்ஸில் வந்து 0 to 100% சார்ஜ் ஆகும். இதோட ஹெட்லேம்ப் வந்து பேரலல் ஸ்டெப் எல்இடி ஹெட்லேம்ப், அதாவது மேலே கீழே அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இதோட வீல் கேப்புமே வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் லென்த் வந்து பார்க்கலாம் 2974 mm, விட்த் வந்து 1505 mm, ஹைட்டு வந்துட்டு நல்லாவே இருக்குது 1640 mm. ஸோ ஹெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதோட பேக் வந்துட்டு பார்க்கலாம், பூட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. பேக்கில் எசென்ஷியலான கிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பஞ்சர் ரிப்பேர் கிட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் வந்து தெரியுது. சார்ஜிங் கேபிள்வே வந்து நல்லா லென்த்தாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வெளியில் கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் வயரோட குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ஒரு கேபிள் வரும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெஃப்னி அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பட் அவ்வளோலாம் லக்கேஜ் எடுக்க முடியாது. அது பகரம் நீங்கள் 50-50 ஸ்ப்ளிட் சீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு நீட்டாக நீங்கள் பின்னாடியிலேருந்தே நீங்கள் 50-50 ஸ்ப்ளிட் சீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் சீட் வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப நம்ம கஷ்டப்படலாம் தேவையில்லை, ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட பேக் ப்ரொஃபைலில் வந்துட்டு எம்ஜி காமெட்டோட பிராண்ட் லோகோ பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இதில் இன்டர்நெட் இன்சைட் இருக்குது. நிறைய iSmart ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட் இருக்குது, ஏசி ஆன் ஆஃப் பண்ணுறது, ரேடியோ ஆன் ஆஃப் பண்ணுறது, மைலேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட் வந்து கொடுத்து. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வெதர் செக் பண்ணுறது, டே என்ன செக் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமாக நம்ம லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறது அண்ட் அப்ரோச் அன்லாக் ஃபங்க்ஷன், இந்த ரிமோட்லேயே கார் வந்து லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது. ஃபைண்ட் மை கார், தட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபியூச்சர். கார் வந்துட்டு எங்கே இருக்குது, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் என்ன, வெஹிக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அலாரம் வருது, ஜியோ ஃபென்ஸ், வெஹிக்கிள் வந்து ஓவர் ஸ்பீடில் போனால் அலர்ட் பண்ணுறது, அண்ட் டயர் ப்ரெஷர் வந்து கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னா செக் பண்ணி அலர்ட் பண்ணுறது, லோ பேட்ரி அலர்ட் பண்ணுறது. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. எம்ஜி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி 1 year சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் 2 GB டேட்டா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். ரியர்லுமே நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து இலுமினேட் ஆகி நல்லா தெரியுது உங்களுக்கு. கார் வந்து நல்ல ஒரு லுக் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்துட்டு எல்இடி லைட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்க்கவும் ஒரு மாடர்னைஸ்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லுமே வந்துட்டு இந்த கனெக்டட் எல்இடி லைட் வந்து பார்க்கலாம், ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பேரலல் ஸ்டெப் எல்இடி லைட்ஸ், இந்த பார்க்கிங் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்இடி லைட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்குது விஷுவலி. அண்ட் அங்கங்கே வந்து க்ரோம் டச் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் வந்து க்ரோம் டச் இருக்குது. இந்த காரில் உங்களுக்கு 2 டோர் தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் டோர் வந்துட்டு நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது, நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதோட செகண்ட் ரோவில் வந்துட்டு எப்படி போகணுன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி நவுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அப்புறம் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக பின்னாடி வந்து உட்காந்துக்கலாம். ரியர் சீட்டில் உட்காந்தோன்னே இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம வந்து மோஸ்ட்டாக சிட்டி டிரைவ் யூஸ் பண்ணுறதுனால அது பிரச்சனையாக இருக்காது. ஃப்ரண்ட் சீட்டு வந்து நான் மேக்ஸிமம் பின்னாடி தள்ளிட்டேன். ஸோ பார்க்கலாம், நீங்கள் நல்லாவே ஒரு நீ ரூம் இருக்குது. இவர் ஒரு அடல்ட் வந்துட்டு பின்னாடி உட்கார முடியும்னா கண்டிப்பாக உட்கார முடியும். அண்டர் தை சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் ஓகே, இது வந்து நம்ம ஷார்ட் ட்ராவல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹெட் ரூம் நல்லா இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு ஹெட்டுக்கு. இதோட ஸ்டேரிங் வந்து பார்க்கலாம், எல்லாமே ஒரு கிரே ஒயிட் இந்த ஒரு கலர் ஆம்பியன்ஸில் வந்துட்டு இருக்குது. இந்த லைட் கலரில் பார்க்கும்போது நல்ல ஸ்பேஷியஸாக அண்ட் ஏரி ஃபீலிங் இருக்குது. பட் சீக்கிரமாக அழுக்காயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கன்சோல் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவ் அண்ட் நியூட்ரல் ரிவர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏசி கண்ட்ரோல்ஸுமே நல்லா க்ரோம் டச் இருக்குது. E/S அப்படின்னு ஒரு பட்டன் பார்க்கலாம். இதுதான் நம்ம மோட்ஸ், டிரைவிங் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் ரீஜன் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன். எம்ஜி வந்துட்டு இந்த டிஸ்பிளே ஃப்ளோட்டிங் ட்வின் டிஸ்பிளே, அதாவது 2 டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேயுமே வந்து நல்லா கிறிஸ்பாக தான் இருந்தது. தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப கிளஸ்டர்டாகவும் இல்லை. லைக் டிரைவிங் மோட்ஸில் என்ன இருக்குது, நார்மலாக இல்லை ஸ்போர்ட்ஸ் மோடா, எவ்வளோ பேட்ரி இருக்குது, ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது,
அண்ட் நீங்கள் நியூட்ரல் இருக்கீங்களா, டிரைவிங் இருக்கிறீங்க, என்ன ஸ்பீடில் வந்துட்டு போகிறீங்க. ஓடோமீட்டர் வந்து ரைட் சைடில் பார்க்கலாம். அண்ட் லெஃப்ட் சைட் கீழே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் அப்படின்னு தெரியுது. அது வந்து டிரைவிங் மோட் என்னன்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டிஸ்பிளேல காட்டுது. எல்லாமோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ORVM கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு கீ வந்து பார்க்கலாம். ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் பாக்ஸ் மாதிரி நல்லா காம்பேக்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. லாக், அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ்லாம் அந்த கீழே இருந்தது. ஓகே, இப்போது பேக் டு த எக்ஸைட்டிங் பார்ட். இந்த வண்டி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து நம்ம சொல்லி ஆகணும். காம்பேக்டான வெஹிக்கிளாக இருக்கிறதுனால 4.2 மீட்டர்லேயே நம்ம டேர்னிங் ரேடியஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரே சொல்ட்லேயே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டேர்ன் பண்ணிடலாம். இதே நார்மலான கார்னால் நீங்கள் பின்னாடி எடுத்து அப்புறம் நம்ம டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம டேர்ன் பண்ணி. ஸோ இது EV வெஹிக்கிள்னால அந்த 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நல்லாவே வந்துட்டு ஒரு புஷ் இருக்குது இந்த வண்டியில். மோட்டரோட சவுண்டு வந்துட்டு லைட்டாக கேபினில் க்ரீப் ஆகுது. பட் இட்ஸ் ஓகே. இதோட ஹார்ன் சத்தமும் நல்லா இருந்தது. இந்த வண்டியில் வந்து 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட். ஸோ ஈக்கோவில் வந்துட்டு மேக்ஸிமமான பேட்ரி எஃபிஷியன்சி வந்து எதிர்பார்க்கலாம். ஈக்கோ மோடு வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியல. லைக் நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அந்த புஷ் இருந்தது. பட் ஸ்போர்ட்ஸ் மோட் அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த புஷ் இல்லை. பட் வண்டி வந்து நல்லா ஈகராக தான் இருந்தது. ஸோ ஈக்கோலுமே வந்து வண்டி நல்லா ஸ்பீடாக தான் போகும் நீங்கள் நல்லா ஃப்ளாட் ஆக்ஸலரேஷன் கொடுத்தீங்கன்னா. அதனால் ஈக்கோ மோடில் வந்துட்டு மேக்ஸிமம் பேட்ரி ரேஞ்ச் வந்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஓட்டினீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நார்மல் மோடு வந்துட்டு இன் பிட்வீன் திஸ் ஈக்கோ அண்ட் ஸ்போர்ட். ஸோ ரெண்டுமே இல்லாமல் ஒரு கொஞ்சம் பெப்பியாக இருந்தது. அண்ட் ஸ்போர்ட் மோடு வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ வண்டியோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நமக்கு விசிபிளாக தெரிஞ்சது. நல்ல ஒரு புஷ் இருந்தது. அந்த 110 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்துட்டு நமக்கு நல்லாவே வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த E/S பட்டன் நமக்குனா நமக்கு வந்து இந்த ட்ரைவ் மோட்ஸ் வந்து மாறும். ஸோ ஈக்கோ, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் மாறும். அண்ட் ஆல்சோ இதில் ரீஜன் மோடுமே இருக்குது. ஸோ இந்த E/ பட்டன் வந்து ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி விட்டோன்னா இதோட நார்மல் ரீஜன் மோடு வந்துட்டு லைட், நார்மல், ஹெவி அப்படின்னு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த ரீஜன் மோடு என்னென்னா நீங்கள் ஆக்சிலரேஷன்லேருந்து கால் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புல் மாதிரி ஆகும். அதாவது உங்களை பிரேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு அது ரீஜன் மோடு வந்துட்டு உங்களுக்கு பேட்ரி வந்துட்டு சார்ஜ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் அந்த ரீஜன் மோடு வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு டியூவல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ், ABS, EBD இந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. அடிஷ்னலி எக்ஸ்க்ளூசிவ் மாடலில் வந்துட்டு உங்களுக்கு ரியரில் டிஸ்க் வருது. ஸோ பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. நம்ம இப்போ ஓட்டுறதும் வந்துட்டு டாப் மாடல் தான். பிரேக் வந்துட்டு நல்லா அடிச்சோன்னு இருந்தது. ஸோ நல்ல ஒரு கண்ட்ரோல் இருந்தது. இந்த வண்டியில் வந்துட்டு மெயினான ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்க்குறோன்னா ஹேண்ட்லிங். ஸோ வண்டியில் நான் திரும்பும்போது நல்ல ஒரு வாபிள் தெரிஞ்சது. லைட்டாக வந்து டயர் தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் வந்துட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா. பட் வந்து ரிலாக்ஸாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலில் எதுவுமே தெரியல. மேடு பள்ளம்லாம் போகும்போது உள்ளே வந்துட்டு அந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோவா கேட்கல. ஸோ கம்ஃபர்டபிலிட்டியும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ ரொம்பலாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பெரிய பள்ளத்துலலாம் ஏற்றிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் எல்லாம் வரும். அது ஈவன் பிக்கர் கார்ஸ்லேயே வரும். இந்த கார் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சிட்டி கார்னே சொல்லலாம். ரிலாக்ஸாக ஓட்டலாம். ஸோ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னா அந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் பசங்களை வந்துட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணணுன்னா அந்த கார் வந்துட்டு ஈஸியாக வந்து லேடிஸ்க்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ரொம்பலாம் வந்துட்டு உங்கள் ஃப்ரண்ட்டு பேக் எதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரிலாக்ஸாக ஓட்டினீங்கன்னா அந்த கார் வந்து சூப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். வீட்டில் உங்கள் பசங்க இருக்காங்க, ஃபஸ்ட்டு கார் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். ஏன்னா இதில் iSmart ஃபியூச்சரில் நீங்கள் கார் வந்து ட்ராக் பண்ணலாம். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 6,98,800 ஆல் த வே டு டாப் மாடல் 8,58,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 7.5 to 9.25 வந்துடும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 பேர் உட்காரும்போது கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்பீட் பம்பில் ஏற்றும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏற்றணும். இப்போது வந்து இந்த கரண்ட்லி இந்த காரில் 2 பேர் இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பீட் பம்பில் ஏற்றுறோம். ஸோ அவ்வளோவா வந்துட்டு நமக்கு எதுவுமே தெரியல. நல்ல ஒரு கேப் இருந்தது. பட் காரில் 4 பேர் இருக்காங்க அண்ட் வண்டி ஃபுல்லாக லோடடாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஸ்பீட் பம்ப் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணும்.
இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வண்டியோட ஓவரால் இம்ப்ரெஷன் வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.